வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா சலிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஏதாவது கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா சலிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையாக நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே அந்த மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா தான் கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக அங்கங்கே பேக் ஆகி அங்கங்கே குழியுமா இருக்கும். அதுக்கான ரீசன் இதுதாங்க. இந்த மாதிரி ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. என்னதான் சலித்து எடுத்தாலும் நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டு 3 எக்கு எடுத்துக்கோங்க. வெனிலா கேக்குக்கு 3 எக்குவே போதுமானது. 1 kg கேக்குக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா 4 எக்கு எடுத்துக்கோங்க. எக்கு பெருசாக இருந்துச்சுன்னா 3 எக்கே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அது பவுடர் சுகரு. ஆயில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 kg கேக்கு இது. அதனால் நான் 7 inch டின் எடுத்திருக்கேன். 7 inch டின்னுக்கு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேலையே அதுதான். டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேட்டர் மிக்ஸ் பண்ணணும். நான் பாருங்கள் 3 எக்கு எடுத்திருக்கேன். எதனால் 3 எக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக 4 எக்கு போடுவாங்க சில பேர். இப்போ நீங்கள் எக்கு பெருசாக இருந்து 4 எக்கு போட்டிங்க அப்படின்னா உங்கள் கேக் ரொம்ப க்ரம்ஸ் கொட்டும், சாஃப்டாக இருக்கும். உங்களால் லேயராக கட் பண்ணவே முடியாது. அதுக்கான ரீசன் இதுதான். 3 எக்கு போட்டு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த எக்கு நல்லா பீட் ஆகி வரும். அதனால் நான் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பீட்டர் பிராண்டடான ஐட்டமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் லோக்கல் ஐட்டம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஹோம் யூஸ்க்குனா ஓகே. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடுங்க. அதனால தான் சொல்கிறேன். நான் பிலிப்ஸ் பீட்டர் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது 1 கப் பவுடர் சுகர் எடுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோமாக கிடைக்கும். கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் 3 டைம் 4 டைம் கூட ஆகட்டும். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரலனாலும் நீங்கள் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ கடைசியாக தான் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க போதும். 20 மினிட்ஸ் சொல்லிட்டேன். 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். அதனால தான் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஓவராக பீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ அந்த சலிச்சு வச்சோம் இல்லையா மாவு, அதை அந்த ஜல்லடையிலே வச்சு இதை மாதிரி ஷிஃப்ட் பண்ணி பேட்டர் கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டரை. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த நேரமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் வெனிலா ஸ்பாஞ்சும். இது 1 kgக்கான கேக் பேஸு. அவ்வளோதான். நான் பால் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். மாவும் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேட்டர் மிக்ஸ் பண்ணி டின்னில் ஊற்றி வைக்கிற வேண்டியதான் வேலை. இப்போ
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஐசிங் பண்ணுறதுக்காக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.